வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற த பிரதர்ஸ் சுன் சீரியலோட விமர்சனம். 8 எபிசோடு, ஒன்னொன்னும் 45லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இங்கிலீஷ் ஒரிஜினல் இந்த சீரியல் தமிழ், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. இந்த சீரியல் ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் காமெடி ட்ராமான்னு சொல்லலாம். சுன் குடும்பம் தாய்வானில் இருக்கக்கூடிய ட்ரையாட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ஃபேமிலி. இந்த இட்டாலியில மாஃபியான்னு சொல்ற மாதிரி ட்ரையாட்ல சைனால குடும்பமாக கிரிமினல் வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ட்ரக்ஸு, கள்ளக்கடத்தல், கேம்பிளிங், கொலைகள்னு எல்லாத்துலேயும் இவங்க செயல்படுவாங்க. சுன் குடும்பத்தில் பிக் சுன் தான் தலைவர். இவருடைய மகன் சார்ல்ஸ் சுன் இவருடைய வலதுகை மாதிரி. சார்ல்ஸ் சுன்னுக்கு சார்லக் சுன்னு ஒரு பேர் கூட உண்டு. ஒரு முறை ஒரு சேருடைய காலாலேயே பல பேரை போட்டு தருனதால இந்த மாதிரி ஒரு பட்ட பேர் அவருக்கு. ஒரு நாள் இவரையும் இவருடைய அப்பாவையும் யாரோ அட்டாக் செய்கிறாங்க. அதில் இவர் அப்பா மேலே ஒரு குண்டு பாஞ்சு அவர் கோமாவுக்கு போயிடுறாரு. அப்பதான் நமக்கு தெரியுது, சார்ல்ஸோட அம்மாவும் அவரோட தம்பியும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி குடும்பத்து மேல யாராவது தாக்குதல் நடத்தினா சிலராவது பழைக்கிறதுக்காக தான் இவங்க முதல்லயே இந்த ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கேங்ஸோட ரூல்ஸ் படி குடும்பத்துக்கு தேவைன்னா எதை வேணாலும் செய்யணும். உயிரை கொடுக்கணும், இல்லை எடுக்கணும், எதையுமே தயங்காத செய்யணும். எதிரிங்க கிட்ட இருந்து அம்மாவையும் தம்பியும் காப்பாத்துறதுக்காக சார்ல்ஸ் எல்லை கிளம்பி போறாரு. சின்ன பையனா இருந்த பொழுது பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மாவையும் தம்பியும் இவரு பார்க்கவே இல்ல. அதே போல அங்க எல்லையில இவரோட தம்பி, தன் குடும்பத்தோட கிரைம் பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாம அவரு வளர்ந்துட்டு இருக்காரு. அவரோட பேரு ப்ரூஸ் சுன். இவரோட அம்மா ஒரு சாதாரண நர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு பையனை வளர்த்துட்டு வராங்க. நம்ம ஊர் அம்மாக்கள் மாதிரி பையனை நல்லா ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க. அவன் டாக்டர் ஆக்கியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவோட வளர்த்துட்டு வராங்க. இந்த சிச்சுவேஷன்ல அண்ணன் சார்ல்ஸ் எல்லையை சேர்றாரு. கூடவே ஆனா அவரோட எதிரிங்களும் துரத்திக்கிட்டே வந்துடுறாங்க. அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமா காலேஜ், வீடு, ஃப்ரெண்ட்ஸுன்னு ரொம்ப சாதாரணமா ஓடிட்டு இருந்த ப்ரூஸோட வாழ்க்கையில ஒரு பூகம்பமே ஏற்பட்டு எல்லாமே தலைகீழா மாறி போகுது. மேல மேல எதிரிங்களோட தாக்குதல், நடுவுல போலீஸு, எஃபிஐன்னு இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண நர்ஸுன்னு இவர் நினைச்சிட்டு இருந்த வயசான அம்மா ஒரு சாகசமான ஆக்ஷன் ஹீரோயினா ஆயிடுறாங்க. சர்வ சாதாரணமா ஆட்களை போட்டு தள்ளிட்டு பாடியை கூலா டிஸ்போஸ் செய்யறாங்க. இதெல்லாம் பார்த்து தலை சுத்தி போன ப்ரூஸுக்கு இதுதான் ஆரம்பம், கதை இனிமே தான் செகண்ட் தேர்ட் கியர்னு போக போகுதுன்னு அப்பா அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? யாரு இந்த எதிரிங்க கூட்டம்? சுன் குடும்பத்தால அவங்கள ஜெயிக்க முடிஞ்சுதா? போலீஸு, எஃபிஐ கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறாங்களா? இல்ல மாட்டிக்கிறாங்களா? கடைசியில சுன் சகோதரர்களுக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அமர்க்களமான ஆக்ஷன், சூப்பரான காமெடி, எமோஷன், டிராமா, சின்ன சின்ன சஸ்பென்ஸு எல்லாத்தோடையும் பதில் சொல்றது தான் சீரியலோட மீதி கதை. சீரியலோட மெயின் பலமே இதோட கதை தான். எத்தனையோ கேங்ஸ்டர் சீரியல், சினிமான்னு நம்மலாம் பார்த்துருப்போம். பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாததான் நான் இந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா முதல் சீன்லேருந்து நம்மள நிமிர்ந்து உட்கார வைக்குது இந்த சீரியல். டக்கு டக்குன்னு பல திருப்பங்கள். அமர்க்களமான ஸ்டண்ட்ஸு, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டு, கன் ஃபைட்ஸ்ன்னு தூள் கிளப்பிடுவாங்க. எல்லை போன பிறகும் கதையில இதே அளவு ஆக்ஷன் இருக்கும். ஆனா கூடவே சூப்பரான காமெடி, பவர்ஃபுல்லான எமோஷனல் காட்சிகள் அப்படின்னு வெறும் இந்த கேங்ஸ்டர், சண்டைன்னு இல்லாத பல பரிமாணங்களோட இந்த கதையை எழுதியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான முயற்சி. என்னுடைய பாராட்டுகள். என்னதான் கதை எல்லையில நடந்தாலும் எல்லாருமே சைனீஸ் தான். அதனால அவங்க பேச்சு, நடவடிக்கை, பழக்கவழக்கம் எல்லாமே நம்ம ஊர் குடும்பங்கள் மாரியே இருக்கும். அமெரிக்கன்ஸுக்கும், ஏஷியன்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்த வச்சு நெறைய காமெடி செஞ்சிருப்பாங்க. அதே மாரி சாதாரண ஆளான ப்ரூஸு திடீர்னு கிரைம் ஃபேமிலி, கேங்ஸு, மர்டர்ஸ்ன்னு தள்ளப்படும் பொழுது, அதுல ஏற்படக்கூடிய அந்த காமெடி எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாரி கதைக்கு முக்கியம் கதாபாத்திரங்கள். நம்பகத்தன்மையோட நாம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரங்கள் எழுதியிருக்கணும். இதுல முக்கியமா 3 பாத்திரங்கள் இருக்காங்க. கிரிமினலாவே வாழ்ந்துட்டு அமெரிக்கால சாதாரண ஆளாக சில நாட்கள் அம்மா, தம்பி அப்படின்னு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது சார்ல்ஸ்க்கு.
அவரோட பாத்திரம், அதுல ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள்னு ரொம்பவே நல்லா எழுதப்பட்ட ஒரு பாத்திரம். ஜஸ்டின் சென் தான் இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்ல பாஞ்சு பாஞ்சு சண்டை போடுவாரு. அதே மாரி அம்மா, தம்பி, அப்பான்னு அவங்களோட இருக்கும் பொழுது, ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ முடியாதான்னு அவர் நினைச்சு ஏக்கப்படுறது, இது எல்லாமே ரொம்பவே நல்லா அவரு நடிச்சிருக்காரு. அதே மாரி சாம் சாங் லீ தான் ப்ரூஸ் பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சாதாரண போரிங்கான ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேருந்து திடீர்னு பெரிய பெரிய கார்ஸ், கன்ஸு, கேங்ஸ்டர்ஸ்ன்னு இவருடைய வாழ்க்கை தலைகீழா மாறி போயிடுது. அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு இவர் தவிக்கிறதும், அதே மாரி ஒரு சமயத்துல அம்மாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது, இவருக்கு சண்டையெல்லாம் செய்ய வராட்டியும், தானும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தவிக்கிற தவிப்பு, இது எல்லாத்துலயுமே இவரும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல மிஷல் யோ தான் அம்மா மாமா சுன் பாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பெரிய கை தேர்ந்த நடிகை இவங்க. ஆக்ஷன், எமோஷன்னு சக்கப்போடு போடக்கூடிய நடிகை எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரியல்லயும் இதே மாரி நல்லா பூந்து கலக்கியிருக்காங்க. மத்தபடி கதையில பல பல பாத்திரங்கள். அப்பா, நண்பர்கள், காதலின்னு பல பேர் வந்துட்டு போவாங்க. எல்லோருமே ரொம்பவே நல்லா செஞ்சிருக்காங்க. பாத்திரங்கள் மற்றும் நடிப்பு எல்லாமே டாப் நாட்ச் இந்த சீரியல்ல. அதேபோல ஆக்ஷன், ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் மூவிஸ் லெவல்ல ரொம்ப த்ரில்லிங்கா நம்ம நிமிர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கும். ஒரு டிவி சீரியல்ல ரேரா தான் இந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாரி சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே ரொம்பவே அமர்க்களமா வந்திருக்கு இந்த சீரியல்ல. அப்போ சீரியல்ல வந்து குறைகளே இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி இல்ல. மெயின் கதையில தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான். இந்த வில்லன் கேங்கு, போலீஸு, FBI இவங்கலாம் நெறைய வருவாங்க. ஆனா, ரொம்ப டம்மியா தான் அவங்கள சித்தரிச்சிருக்காங்க. இந்த வில்லன் குரூப் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்றாங்க? எப்படி அவங்களால இவ்ளோ பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ஃபேமிலியே எதிர்க்க முடியுது? அதுவும் சைனா, எல்லா இடத்துலயுமே. இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே நமக்கு கொடுக்கப்படவே இல்ல. இவ்ளோ டம்மியான ஒரு போலீஸையும், எஃப்.பி.ஐயும் நீங்க வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சொத்தையா அவங்கள காமிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. இந்த மாரி சில பல குறைகள் இந்த சீரியல்ல இருக்க தான் செய்யுது. சரி, அப்ப இந்த சீரியல பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அன்மிஸபிளான ஒரு சீரியல் இது. ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, இந்த லைட் காமெடி, இல்ல எமோஷனல் டிராமா இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கும் ரொம்பவே ஏத்த ஒரு சீரியல் தான் இது. மோஸ்ட்லி குடும்பத்தோட பார்க்கலாம். ஆனா ரொம்ப வயலன்ஸ் உண்டு. ஒரு சில நெருக்கமான காட்சிகள் கூட இருக்கு. உங்க சிச்சுவேஷன பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.